சிரிக்காம பார்க்குறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பாப்பேன். என்னடா சும்மா அவனை நொச்சின்னு குத்தின்னு போல ரத்தம் வேற எடுத்தியா வச்சிரு. அகிம்சையே ஆயுதம் காந்தி சொல்லியிருக்காரு. நானும் இப்படிதான் உங்க அப்பனோட சேர்ந்து வெட்டுறது குத்துறது எல்லாம் பண்ணிட்டேன். என்னைக்கு உங்க அப்பனை போட்டு தள்ளானுங்களோ அன்னையோட எல்லாத்தையும் விட்டேன். யோ நிறுத்தியா, பண்ண பார்த்துக்கலாம் பரிகாரம் பண்ணிட்டு பண்ணா வாடகை காட்ட ஓடுற வயிறு தானே கத்துற வந்துட்டான் உத்தம மாதிரி பேசுறதுக்கு. ஏய் இந்த தாஸ், இனிமேல் நம்ம பிசினஸ்ல ஒருத்தர் கிளாஸ் ஆகிக்க வேண்டாம், எடுத்துக்கோ. பயம் விஷம் வச்சிருப்பேன்னு பயம். வயசாச்சு தாஸ் உனக்கு? உனக்கு வயசு பத்தலடா, என் வயசு வரைய மாதிரி இருக்க வேணாமா? முதல்ல நீ உயிரோட இருப்பியான்னு பாரு தாஸ். என்னடா சொல்ற? நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் தாஸ் நான் லட்டுல அந்த பக்கம் மட்டும் விஷம் வச்சேன். ஏய் டேய் தேவா வண்டியறா. ஆனா நெய் லட்டு நல்லா இருக்கு, நான் 4 விட்டனே. ஐயோ அட வண்டிடா. யார நம்பறதுனே தெரியல தாசனா. யார நம்பர்னே தெரியலனா ட்ரூ காலர்ல போட்டு பாருடா, தெரிய போகுது. நோ யார நம்பறதுனே தெரியலன்னு சொன்னானா? சரி விடு, நியாயப்படி இது சிட்டி சொல்லணும். ஏனா உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு சிட்டி தங்கச்சே சிட்டா உசார் பண்ணிட்ட நீ. இப்ப நீ யார நம்பறது தெரியலன்னு சொல்ற. தலைவலிடா. தம்பி வண்டி எடுப்பா. எங்கனா போனோம்? துணி கடைக்கு போப்பா. நோ முடியாம பத்து நேரே துணி கடைக்கு போக சொல்றீங்க? அதான் தெரியுது இல்ல, ஹாஸ்பிடல் குடுறா வண்டிய. தேவா இன்னொன்னு பஞ்சர் ஆயிடுச்சு நினைக்கிறேன்டா. பஞ்சர் ஆயிச்சா? நோ என்ன நான் சொல்றேன், ஸ்டெப்னி வேற இல்லையானா? டேய் இது வேற பஞ்சரா, நீ ஓடுறா கம்மனு. ஆனா தேவா ஒவ்வொருத்தகிட்ட ஒவ்வொரு வேஷம். நோ நான் கூட நிறைய வேஷம் போடுவேன் நான் ஸ்கூல் டிராமால. தேவா நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் மட்டும் உயிரோட விட்டுறாங்க.